மேடையில் அமர்ந்திருக்கிற பேராளுமைகளே, கலைஞர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது, சிலிர்ப்பூட்டியது. இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தென்றல் அவர்களின் இசையுடன் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குநர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து ஆணவ கொலைக்கு எதிராக இப்படியும் சிந்திக்கலாம், திரைக்கதை அமைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களின் உரை, எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை, நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது, வியப்புக்குள்ளாக்கியது. பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது, நாகரிகம் அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது. ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள். பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது. அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால், ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. சங்கரபச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல, அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையில இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம், தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். இயக்குனரின் துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும், இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான்
பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம், இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலைப்படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்தவனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. அந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறை அடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூல சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து. பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை, அது இடையினரை, எரள வளர இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லினரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லினரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை, இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை, ஆதி குடி. அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம், இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலேற முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து, அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை,
அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை. சோறு திங்கிறேன்னு சொன்னா அது என்ன சேரி பையன் மாதிரி பேசுறேன். சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி, பல்லு சேரி பச்சேரி. இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர். ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு டிவி, பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைட்டில், இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது இந்த நேரத்தில், அது தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த டைட்டில் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ மேடையில் கூடிய இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தினுடைய அனைத்து டைரக்டர் உட்பட விஜய் சுகுமார் முதல் கொண்டு அனைத்து டெக்னீஷியன், ஹீரோ, ஹீரோயின் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம மட்டும் இங்கேருந்து கேட்கல. யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, பிரான்ஸில் பவானின்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. பவானி மட்டும் கேட்டுருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரான்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனால் நம்ம பேசுறது, நம்ம கேட்கறதெல்லாம், நம்ம பார்க்கறதெல்லாம் அவ்வளோ தூரம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனுக்குள்ள தப்பாம பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க ரெண்டு லியோனிசா இருக்கும் தப்பாம. இவர் இவ்வளவு காமெடியா பேசுவாருன்னு நான் சிவாவை நான் நினைக்கவே இல்லை. ஏதோ சைலண்டா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு என்னன்னா எதையுமே ப்ரிப்பேர் இல்லை. எல்லாம் மனசுல இருக்கிறது அப்படியே யதார்த்தமா அவர் என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரோ அதை அப்படியே கொட்டிட்டாரு. அவர் தியனி சார் கிட்ட அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவ்வளோ பைக் பிடிக்கும் போது அப்புறம் எனக்கு அதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பிரமாதமாக பேசினார். இன்னொன்று தேனிசை தென்றல் தேவா, அவருக்கு வலதுகரமாக சபேஷ் முரளி இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் அவர் இப்போவே தேசிய விருது வாங்கி தேவா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் ஒரு மரியாதை வாங்கினா அப்பாவுக்கு நிறைவுங்கிறது என்ன, பையன் இந்த அளவுக்கு நமக்கு மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறது தானே நிறைவு. அதனால அவருக்கு, அவங்களுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர். நான் இப்போ தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அடிக்கடி, இப்போ சினிமாவில் ரொம்ப சந்திச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிறு தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூட சொல்லிட்டு இருந்தார். யார், தொல் திருமாவளவன் சார் ஐயா அவர்களை அடிக்கடி, நானே அடிக்கடி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய சினிமா ஃபங்க்ஷனில். ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்திருக்காங்களோ இல்லையோ, அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு கரெக்டான அவருக்கு. அவங்க ரெண்டு பேர் பேசும்போதும், தேசிய விருது வாங்கினவங்க ரெண்டு பேர் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பாக அவங்க பேசினாங்க. அது முனுசாமி மனம் விட்டு நிறைய பேசினார். இன்னொருத்தர் பேசிட்டு போன எழில், அவர் பேசிட்டு போனார்.
அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா இந்த மாதிரி சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங்கில் சொன்னார். அது ஆக்சுவலாக அப்படி அல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. அதில் வந்து அந்த 7 நாள் நோம்பி சாட்டுறது, 14 நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்ப நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு 7 நாள் 14 நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினம் வந்து அடிக்கிறதே இந்த பறை அடிச்சுட்டு இவங்க ஆடுறது தான். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன். ஆடிட்டு வீட்டில் அடி வாங்குவேன். என்னன்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது நம்மெல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அதில் அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசித்து அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டு இருப்போம். அப்போ சில பேர் வந்து அவன் ஆட ஆட 1ஆம் அடி அப்படிம்பா, உடனே அவர் அடிச்சிருப்பார். 2ஆம் அடி கூட அப்படிம்பா. அப்புறம் நாங்களும் எல்லாம் ஆடிக்கிட்டே இருப்போம். இவன் பாட்டு 3ஆம் அடிம்பா. அவன் மாற்றி மாற்றி அடிப்பான். ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் சொல்கிறது மட்டும் 1ஆம் அடி போடு, 2ஆம் அடி போடு, 3ஆம் அடி போடு அப்படின்ட்டு இருப்பான். நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஆனால் மாற்றி மாற்றி அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கோவிலில் வந்து அந்த திருவிழாவில் வருஷம் வந்து அந்த 15 நாள் 14 நாள் சாட்டு 7 நாள் சாட்டுன்னு இருக்கு. அது வந்து அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். அதனால் இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை, அப்படித்தான் நீங்கள் நினைக்கணும். இதை வந்து சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை. அதை ஏன் சாவுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் சாவுங்க போது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக சாமிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, சாமிக்கிட்ட போகிறாருன்னு சொல்லுவான். அதனால தான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. சாமிக்கிட்ட போகிறாரு, அதுக்காக அடிக்கிறாங்க, அடித்து அனுப்புகிறாங்க, வழி அனுப்புகிறாங்க. அப்படி தான் பண்ணுது. ஏன்னா எதுவுமே வந்து உலகத்தில் வந்து சாதாரணம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அதை அடித்ததுனால அது ஒரு குலம்னு சொல்லி அப்படி வச்சுட்டாங்க. இந்த பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குலம்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் செய்யற தொழிலுக்காக வந்து அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் 2வது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினச்சிக்க முடியாது. இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ மீட்டிங்கில் கூட நிறைய தடவை சொல்லிக்கிறேன். சிவாசாரி தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு சீன் இவர் வரணும், சாமி கும்பிட வரணும். அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சிவாசாரி உள்ளே வரணும், வந்தோடனே வாங்க வராதவங்க வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும். அப்போ சிவாஜி சார் ரெடி ஆகிட்டாரு. அவன்கிட்ட டைலாக் ஒன்று, வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பாட்டாங்க. அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார், பாக்கி யார் பூசாரி நடிக்க அந்த பையன் டைலாக் பார்த்துட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேன் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் செக், நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை கேட்குறாரு. இல்லை கரெக்டாக நடிச்சிருவானா, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராதவங்க வந்துட்டீங்க அர்ச்சனை பண்ணவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாட்டப்போ நான் கூப்பிட்டேன், மணி அடிச்சுட்டு இருக்கிறேன், அவர் உள்ளே வர்றாரு. மணி அடிச்சுட்டு இருந்தோம், தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்க வந்துட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. டேக் அப்படின்னா சிவாஜி சார் வர்றாரு, என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவ்வளோ தடவை பார்க்குறாரு, ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் அவன் பேச போகிறான், இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாருன்னு. ரெடி கிளாப்பின் அப்படின்னா ஆக்ஷன் ஒன்னே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு 2ம் சேர்ந்து வருதோ ஒழிய இது தனியா அடிச்சுட்டு இது காமிக்காது வரல. ஒன்னா இது சுத்தும் போது இது வரல, இல்லைன்னா இது அடிக்கும் போது இது. அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு. நான் தான் கேட்டேனே பாக்கி, நீ கரெக்டா செக் பண்ணியா செக் பண்ணி, இது எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படி அடிச்சுட்டு பண்றது. அது தினம் பூஜை கீச்சை வீட்டில் பண்ணிட்டு இருந்தா தான் வரும். இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் பேச சொல்ற இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது
ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பசி பட்டினி இது வந்தாலும், என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தயவுசெய்து நல்லா மனசில் வச்சுக்கோ, என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு. அப்புறம் எனக்கு புரியல, என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கேயோ தமிழ்நாட்டில் சுற்றி, அதுக்கப்புறம் ஆந்திராடிக்கெல்லாம் சுற்றி, பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு, என்னென்ன இந்த சர்வர் வேலை, பசி நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம், உழுகிறதுக்குள்ளே போய் ஏதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து ஏதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம சினிமாவுக்கு அதையும் இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படியே என்னை பார்த்தாரு, சர்வர் வேலைக்கு வந்திருக்கான்னு, போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போகணும், நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. இல்லை சார், நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரேன்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், எப்படி திரும்பி போகிறது, ஒரே அவமானமாக இருக்குன்ட்டு. இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, இல்லை தம்பி நீ போனார். அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு. அப்பா அவர் சொன்னார், அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குவேன், இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. இந்த ரோவில் மட்டும் சொல்லு, அந்த ரோவில் நம்ம இந்த ரோவில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிளுக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கேன், 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி ஆளுங்க வரமாட்டாங்க. எவனோ 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் ஒருத்தர் வருவான், அப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. இப்படி 4 சேருக்கு 4 டேபிளுக்கு வந்து 4 பேரை வந்து ஒரு 16 பேர் வந்து உட்காருவான். ஒருத்தன் வந்தோடனேயுமே வந்து அவன் இட்லிம்மா, இன்னொருத்தன் வந்து ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்தர் தோசை பூரி எப்படிம்மா, இன்னொருத்தர் எப்படிம்மா. இந்த 16 பேர்த்துல 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்டவன் பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏண்டா என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டு இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்டவனுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி. இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் வர்றான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மட்டும் அடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஊர்லேருந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சாரு, சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு லாஜிக்கோடு சொன்னார். என்னன்னா, இங்கிருந்து சினிமாக்காக வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினியோட போகலான்ட்டு தோணும். இந்த சர்வர் வேலை கிடச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடச்சிருது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது, அவ்வளோதான். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தேடுறது, நீ அதுலேயே செட்டில் ஆயிடுவ, அதனால தானே உன்னை அதுக்கு போக வேண்டான்னு சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க இந்த பறவை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேச்சு. பறைன்னா என்ன இது அப்படிங்கிறத, ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான். நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேச்சு, அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினாப்புல. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார். இந்த படத்துக்கு வந்து
இந்த பறையை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஏன்னா ஆதி தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது, ஆதி தமிழனுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்புமிகுன்னு சொல்லி வச்சதை ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தில் இந்த இதை ரொம்ப நான் மனசு விட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது, ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது என்னென்னா, ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம், இங்கேருந்து கை நிறைய 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து ஃபாரின் போகிறோம். சரி போனோம்னா அங்கேருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் ஏதாவது 4 காசு சம்பாதிச்சா நமக்கு வேண்டப்பட்டோம் நீங்கள் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ் என்ன, அது என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சந்திரராம் சுரேஷ்ராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி, அதுவும் கூட கமர்ஷியலாக இல்லை, தமிழ் பண்பாட்டோட இதை நினச்சி ஒரு கதை எழுதி அந்த கதையை நம்ம சுகுமார்கிட்ட சொல்லி அதை படமாக எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன்.